அரே பாய், ஈரோட்டுக்கு டிக்கெட் தேனா? ஒன்றும் புரியலையா? எனக்கும் புரியல. ஏதோ ஒரு சேட் ஜிபியில் போட்டு பார்க்குறதா. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை முதல்வர். இவருக்கு நம்ம எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு சட்டமன்றத்தில் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி 8 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் 1800 பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்கு. இந்த கார்ப்பரேட் எதிர்ப்பு போராளி தாவேகா கவர்மெண்ட்ட அவங்க வந்தனுமே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு 1800 பேர் எடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தானே 200-300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வருவாங்க. இங்கே வந்து நம்ம சங்கம் அமைப்போம், படிக்காசு கேட்போம், இப்படி நம்மளுடைய உரிமைகளை கேட்போம். அவங்க அப்படி எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல. அந்த அடிப்படையில் கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்குது போக்குவரத்து துறையை இந்த கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டு தான் 8 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதி. வெக்கமில்லையா? மொத்த தமிழர்களுடைய வேலையும் ஆப்பிடிச்சிட்டு கொண்டு போய் வடமாநில தொழிலாளர்கள் உள்ளே போட்டிருக்கீங்க. போன முறை டிஎன்பிசியில் வந்து இந்தியாவில் இருக்கிற யார் வேணால் எழுதி எக்ஸாம் எழுதி வரலான்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதை திமுக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தனையும் தடை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்கள் மட்டுமே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும்னு சட்டத்தை அமுல்படுத்தினாங்க. இப்போ இந்த தாவேகா கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற சென்னை மாநகராட்சியினுடைய போக்குவரத்து கழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் அமைத்திருக்காங்க. இந்த கொடுமை எப்போ தீர்க்கப்படுனா, திரும்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற திராவிட இயக்க அரசியல் இங்கே வந்தால் தான் தமிழருடைய உரிமையை மீட்டெடுத்துக்க முடியும். திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கன்றதில் நிலைமை அதுதான். தாவேகா ஆட்சி இங்கே வந்தனுமே இந்த செயல்பாடு தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து தந்திருக்குதா? தமிழர்களுக்கு எதிராக போய் சேரலையா? எத்தனை தமிழர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க, எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யலாம்ல. அதை விட்டுட்டு இந்த நிறுவனத்தையே கார்ப்பரேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே வடமாநில தொழிலாளர்கள் போட்டிருக்கீங்களே, வடமாநில தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல இங்கே இருக்கிறவனே பிரச்சனை எடுத்துகிட்டு இருக்கிறான். எங்களுக்கு முதல்ல தனக்கு போக தான் தானன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட இளைஞர்களுடைய நிலைமை இந்த லட்சணத்தில் இப்போ கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. இதில் வடமாநில தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்குது. சூப்பரான கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட். இதில் வேறு திருமணம் சொல்லியிருக்காரு, 100 நாள் ஆட்சி மிக சிறப்பாக இருக்குது, அனைத்து தரப்பட்ட மக்களும் ஆதரிக்கிறாங்க. அப்பப்பா சூப்பரோ சூப்பர்.